அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அலைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கான 5th யூனிட்டுக்கான நோட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ். இப்போது நமக்கு 5th யூனிட் வந்து எப்படி டிவைட் ஆயிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான ப்ரொசீஜர். அடுத்தது லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். அந்த லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்டை தான் சிங்கிள் மீன் டெஸ்ட், டபுள் மீன் டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட். லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட்னு சொல்லலாம், இல்லைன்னா இசட் டெஸ்ட்னு சொல்லலாம். இசட் டெஸ்ட். ஓகே, அடுத்த 3 வந்து நமக்கு ஸ்மால் சாம்பிள் டெஸ்ட். ஸ்மால் சாம்பிள் நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா, when n is less than 30. 30 விட கம்மியா இருக்கும்போது ஸ்மால் சாம்பிள், 30 விட அதிகமா இருக்கும்போது லார்ஜ் சாம்பிள். அண்ட் லாஸ்ட்ல நமக்கு அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ், தட் இஸ் அனோவா டெஸ்ட். இது எல்லாமே நமக்கு 5th யூனிட்குள்ள இருக்கிற கான்செப்ட். இப்போ கான்செப்ட் வந்து நம்ம மெமரைஸ் பண்ண போறது கிடையாது. அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்மளே அதை வந்து ஓன் வேர்ட்ஸ்ல எழுத போறோம். ஏன்னா வேர்ட் பை வேர்ட் வந்து புக்ல இருக்கிற மாதிரி நம்மளால படிச்சு எழுத முடியாது. பட் என்னன்றது தெரிஞ்சிருச்சுன்னா நாமளே எழுதலாம். பட் ப்ராப்ளம் வந்து இப்படிதான் போடணும் அப்படின்னு அதுதான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸ். அடுத்த வீடியோவில் Z டெஸ்ட்னா எப்படி என்ன அதுக்கான கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கலாம். அடுத்தது T டெஸ்ட், F டெஸ்ட், சை ஸ்கொயர் டெஸ்ட், அனோவா அப்படின்னு வீடியோ ஒரு வீடியோவா நம்ம பார்க்க போறோம். சம்ஸ் எல்லாம் தனியா ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுல செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பாப்புலேஷன் அண்ட் அடுத்தது சாம்பிள். பாப்புலேஷன்னா ஒரு குரூப் ஆஃப் டேட்டா. அந்த குரூப் ஆஃப் டேட்டா வந்து இன்ஃபைனைட்டா இருக்கும்போது, இன்ஃபைனைட் அப்படின்னா என்னால கவுண்டே பண்ண முடியாது அப்படின்னும் போது அதை பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எக்ஸாம்பிள் ஒரு பாத்திரத்துல இருக்கிற சாப்பாடு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம நிறைய தடவை யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு பாத்திரத்துல இருக்கிற சாப்பாடை வந்து என்னால எடுக்க முடியாது, என்னால வந்து கவுண்ட் பண்ண முடியாது. இட் இஸ் இன்ஃபைனைட். அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாத விஷயத்த வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், பாப்புலேஷன் சொல்லலாம். இப்போ அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்பூன், ஒரு சின்ன கரண்டியில நம்ம கொஞ்சம் சாப்பாடு எடுக்கிறோம் அப்படின்னா அதை என்னால கவுண்ட் பண்ண முடியும். ஸோ கவுண்ட் பண்ண முடிகிற விஷயத்த வந்து சாம்பிள். ஸோ சாம்பிள்ன்றது ஃபைனைட். நான் எடுக்கும் போதே ஒரு சின்ன குரூப் ஆஃப் டேட்டா தானே எடுப்பேன், அப்போ என்னால் அதை ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியல. ஸோ ஃபைனைட்டா இருக்கிறது பேரு சாம்பிள், மொத்தமா இருக்கிறது பேரு பாப்புலேஷன். ஸோ இப்போ நீங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து யூனிவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ யூனிவர்ஸ்ன்றது நமக்கு வந்து ஹியூஜ், நமக்கு வந்து என்னன்னே தெரியாது, அது இன்ஃபைனைட். அதுல ஒரு சின்ன ஒரு ஸ்டேட்டோ ஒரு டிஸ்ட்ரிக்டோ எடுத்தா நம்மளால அவங்களோட டேட்டா வந்து கரெக்டா கலெக்ட் பண்ண முடியும். அதுதான் சாம்பிள். ஸோ இந்த சாம்பிளை வந்து நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்னு லார்ஜ் சாம்பிள், இன்னொன்னு ஸ்மால் சாம்பிள். லார்ஜ் சாம்பிளுக்கான நொட்டேஷனோட பேரு தான் பேராமீட்டர், அண்ட் ஸ்மால் சாம்பிளோட நொட்டேஷனோட பேரு ஸ்டாட்டிக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி லார்ஜ் சாம்பிள்னு எப்போ சொல்லுவோம், நம்பர் ஆஃப் டேட்டா வந்து 30 விட அதிகமா இருந்ததுன்னா அது லார்ஜ் சாம்பிள், 30 விட கம்மியா இருந்ததுன்னா அது ஸ்மால் சாம்பிள். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. நீங்க இது இப்படியே எழுதணும்னு இல்லை, உங்களுக்கு புரிஞ்சது நீங்க படிச்சுட்டு உங்களுக்கு புரிஞ்சதை நம்ம எழுதலாம். அண்ட் அடுத்தது ரேண்டம் சாம்பிள். ரேண்டம் சாம்பிள்ன்றது பாப்புலேஷன்ல இருந்து ரேண்டமா சூஸ் பண்ற ஒரு வேல்யூவை தான் வந்து ரேண்டம் சாம்பிள் சொல்றாங்க. அண்ட் தென் நமக்கு வந்து பாப்புலேஷன் சாம்பிள்னு ரெண்டு இருக்கா. பாப்புலேஷன்ன்றது இன்ஃபைனைட், ஒரு ஹியூஜ் க்ரௌட். அண்ட் சாம்பிள்ன்றது அதுல இருந்து எடுக்கிற ஒரு சின்ன சின்ன பார்ட். ஸோ இப்போ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பாப்புலேஷனுக்கான நொட்டேஷன் தான் பேராமீட்டர். ஸோ நொட்டேஷன் ஆஃப் பாப்புலேஷன். அதே சாம்பிளுக்கான நொட்டேஷன் பேர் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இல்ல ஸ்டாட்டிக்னு சொல்லலாம், இல்லைன்னா சாம்பிள் ஸ்டாட்டிக்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன்ன்றது ஒரு ஹியூஜ் திங்ஸ், அதுல இருந்து ஒரு சின்னதா ஒரு செட் எடுத்தோம்னா அதுதான் சாம்பிள். அண்ட் அதுக்கான பாப்புலேஷனுக்கான பேராமீட்டர் வந்து நம்ம நொட்டேஷனை வந்து பேராமீட்டர்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்ஸ்க்கு சொல்லும் போது அதை சாம்பிளுக்கு சொல்லும் போது அதை ஸ்டாட்டிக்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் அதுக்கப்புறமா நமக்கு வந்து sampling distribution. So population distribution of a static small sampling. சாம்பிளோட பாப்புலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனோட பேர் தான் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம வந்து வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு யூஸ்வலா வந்து ஒரு எரர் வரும், அதோட எரர் ஒரு டீவியேஷன் இருக்கும். இப்போ நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு விஷயம் வந்து இது இப்படிதான் நடந்ததுன்னு சொல்றேன், பட் அது எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. தெரியாம ஒரு டேட்டாவை நான் கலெக்ட் பண்ணி அதுக்கு நான் வந்து ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது கண்டிப்பா அதுல சின்னதா ஒரு டீவியேஷன் இருக்கும். அந்த டீவியேஷனோட பேரு தான்
எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் கால்ட் அஸ் ஸ்டாண்டர்ட் எரர். ஏன்னா எனக்கே தெரியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வெதர் ஃபோர்காஸ்டிங் எடுத்துக்கலாம். ஸோ போன வருஷம் நம்ம இப்போ மே மந்த்ல இருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் மே மந்த் இப்படி தான் இருந்தது, அதனால இந்த வருஷம் மே மந்த் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்கல்ல. ஸோ அந்த மாடல்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணும்போது அது எவ்வளோ பெர்சன்டேஜ் நமக்கு வந்து கரெக்டா இருக்கு. ஸோ அதுல ஒரு சின்னதா ஒரு மிஸ்டேக் வருதா, இப்போ நமக்கு மழை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் மழை வந்திருக்காது. இப்போ அதுல ஒரு எரர். இந்த மாதிரி சின்னதா ஒரு டீவியேஷன், ஏன்னா பழைய செட் ஆஃப் டேட்டாவை வச்சுதான் புது செட் ஆஃப் டேட்டாவை ப்ரெடிக்ட் பண்றாங்க. அடுத்து இது நடக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணும்போது கண்டிப்பா எரர் வரும். தட் டீவியேஷன் இஸ் கால்ட் அஸ் எரர், த ஸ்டாண்டர்ட் எரர். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதிசிஸ். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதிசிஸ்ன்றது ஒரு கொஷின் இருக்கு, அந்த கொஷினுக்கு நாம கொடுக்குற ஒரு அசம்ஷன் இல்லைன்னா கெஸ், இதுதான் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது விஷயம் நடந்துதா நடக்கலையான்னு நமக்கு தெரியாது, இப்படி நடந்திருக்கலாம், இல்ல இப்படி இப்படி இதனாலதான் இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு நாமளாவே ஒரு அசம்ஷன் கொடுக்கறது தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதிசிஸ். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஹைபோதிசிஸ்ன்றது ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. ஸோ ஒன்னு நல் ஹைபோதிசிஸ், இன்னொன்னு ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். நல் ஹைபோதிசிஸ் அப்படின்றது there is no significant difference. ஸோ அவங்க கொஸ்டின்ல ஒரு ரெண்டு மீன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ரெண்டு மீன்ன்றது இப்போ தமிழ்நாடு கேரளா ரெண்டு ஸ்டேட் எடுத்துக்கலாம். ஸோ தமிழ்நாடு பீப்புளுக்கான ஒரு டேட்டாவும் கேரளா பீப்புளுக்கான ஒரு டேட்டாவும் கொடுத்துட்டு ரெண்டுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்க்கறதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அதில் சின்னதாக ஒரு வேல்யூ வந்து டீவியேஷன் இருக்கும். ஸோ அவங்க கொஸ்டின்ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது வந்து there is no significant difference அப்படின்னு சொல்லுவோம். சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ்னா டிஃப்ரென்ஸ் இருக்கு, பட் அது பார்க்குற அளவுக்கு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றது தான் அந்த சிக்னிஃபிகன்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுதான் வந்து நல் ஹைபோதிசிஸ். ஸோ எப்படி சொல்லலாம், இப்போ ஒரு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பேரண்ட் இருப்பாங்க, பேரண்ட்டுக்கு ரெண்டு சைல்டு இருக்காங்கன்னா எல்டர் சைல்டு யங்கர் சைல்டுன்னு இருப்பாங்க. ஸோ சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு ரெண்டு சைல்டுமே ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பார்க்கும்போது நல்லா இன்டெப்தா பார்க்கும்போது அதுல ஒரு சின்னதா ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த சின்னதான டிஃப்ரென்ஸ் பேர் தான் சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். பேரண்டோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்லுவாங்க, there is no difference அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து நல் ஹைபோதிசிஸ். பட் ஸ்லைட்டா ஒரு வேரியேஷன் இருக்கும், அதனாலதான் அதை சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து எப்படி டினோட் பண்ணலாம்னா H0. இதோட ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ் வந்து H1ல எடுக்கிறாங்க. அங்க வந்து நமக்கு there is no significant difference சொல்லிடுவோம் நம்மளோட டேட்டாக்கு. இங்க வந்து அது அப்படியே ரிவர்ஸ் கான்ட்ரடிக்டரியா சொல்றது தான் ஆல்டர்னேட் ஹைபோதிசிஸ். அண்ட் தென் எரர்ஸ். ஸோ எரர்ஸ் வந்து சாம்பிளிங் நம்ம எடுக்கும்போது ஒரு வேல்யூ எடுத்து நம்ம டிசைட் பண்றோம் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்றோம். ஸோ நம்ம டிசைட் பண்ணும்போதும் ரிஜெக்ட் பண்ணும்போதும் அதுல கண்டிப்பா வந்து எரர் இருக்கும். ஸோ இது நடக்கவே இல்லை, இந்த விஷயம் வந்து இப்படி நடக்கல அப்படின்னு சொல்லியிருப்போம், பட் அப்படிதான் நடந்திருக்கும். அந்த மாதிரி நமக்கு எந்த விஷயமுமே பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. எப்ப சாம்பிள் எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணும்போதும் அதுல ஒரு எரர் இருக்கும். இந்த எரரை டூ டைப்ஸா பிரிக்கலாம். ஒன்னு டைப் 1 எரர், இன்னொன்னு டைப் 2 எரர். டைப் 1 எரர்ன்றது நல் ஹைபோதிசிஸ் H0 ரிஜெக்ட் பண்றது, ட்ரூவா இருக்கும் பட் அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அடுத்தது டைப் 2 எரர்ன்றது அக்செப்ட் பண்ணிடுவாங்க, நல் ஹைபோதிசிஸ் அக்செப்ட் பண்ணிப்பாங்க பட் அது ஃபால்ஸா இருக்கும். இதுதான் டைப் 1 எரர் அண்ட் டைப் 2 எரர். அண்ட் அடுத்தது லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்றது நமக்கு இப்போ டைப் 1 எரர் இருக்கு, அது எவ்வளோ பர்சன்டேஜ் எரர்ல இருக்கு அப்படின்னு கால்குலேட் பண்றதுக்கு தான் இந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. தென் கிரிட்டிக்கல் ரீஜன் அப்படின்றது H0 நான் ரிஜெக்ட் பண்றேன்ல அந்த போர்ஷனை தான் கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேல்யூஸ் எல்லாமே ஒரு கர்வா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த கர்வா ஃபார்ம் ஆயிருக்கிற இடத்துல ஒருவேளை இந்த இடத்துக்கு அப்புறமா இந்த இடத்துல என்னோட H0 ரிஜெக்ட் ஆயிடுச்சு. H0 எந்த போர்ஷன்ல மொத்தமா ரிஜெக்ட் ஆயிருக்காது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்ப தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் வந்து எல்லாருக்குமே வந்து ரிஜெக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு அந்த ஸ்கீம் வந்து பாப்புலர் ஆயிருக்கும், சக்சஸ் ஆயிருக்கும். பட் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து அது ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு சென்னையில இருக்கிற இப்ப மெட்ரோ ட்ரெயின் எடுத்துக்கோங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் சென்னைக்குள்ள வந்து ரொம்ப க்ரௌடடா இருக்கிறதுனால இது இங்க வந்து பெனிஃபிட் பாப்புலர் ஆகும்.
இதே வந்து ரொம்ப க்ரௌட் கம்மியான பாப்புலேஷனே இல்லாத ஒரு பிளேஸ்ல போய் சிஎம்ஆர்எல் ப்ராஜெக்ட் வந்து அவங்க ஆக்டிவேட் பண்ணும்போது அது அங்க சக்சஸ் ஆகாது. அந்த இடத்துல அது என்னவாயிடும், ரிஜெக்ட் ஆயிடும். ஸோ எல்லாருக்கும் காமனா ஒரே மாதிரி இருக்காது. இப்ப தமிழ்நாடுன்றத ஒரு சாம்பிளா நான் எடுத்துக்கிறேன். பட் அந்த சாம்பிள்ல ஒரு சில இடத்துல எனக்கு அது ரிஜெக்ட் ஆயிடுது. ஸோ ஒரு சில இடத்துல எனக்கு அது சக்சஸ் ஆகுது. ஸோ ரிஜெக்ட் ஆகுற இடத்த நான் கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லுவேன். மீதி ரீஜியனை அக்செப்டன்ஸ் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நான் எனக்கு இந்த இடத்துல ஹெச் நாட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா இந்த இடத்தோட பேரு அக்செப்டன்ஸ் ரீஜன். அண்ட் எந்த இடத்துல அது ரிஜெக்ட் ஆச்சோ அந்த இடத்தோட பேரு கிரிட்டிக்கல் ரீஜன் சொல்லலாம், இல்லைன்னா ரீஜன் ஆஃப் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் கிரிட்டிக்கல் ரீஜன். ஸோ எந்த இடத்துல என்னோட ஹெச் நாட் ரிஜெக்ட் ஆகுதோ தட் ரீஜன் இஸ் கால்ட் அஸ் கிரிட்டிக்கல் ரீஜன். மீதி இருக்கிற இடம் அக்செப்டன்ஸ் ரீஜன். இப்போ எனக்கு கிரிட்டிக்கல் ரீஜன் அக்செப்டன்ஸ் ரீஜன் யூஸ் பண்ணி ஒன் டெய்ல் டெஸ்ட், டூ டெய்ல் டெஸ்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ என்னோட ஹெச் நாட், என்னோட நல் ஹைப்போதசிஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நான் எடுக்கும்போது ஹெச் நாட்டுக்கு எடுக்க மாட்டோம். ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் வரும்போது தான் அது ஒன் டெய்ல் டெஸ்டா டூ டெய்ல் டெஸ்டா அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ எப்படி எனக்கு நான் ஒன் டெய்ல் டூ டெய்ல் அப்படின்னு கண்டுபிடிப்போம். என்னோட ஹெச் ஒன் ஈக்குவல் டு மியூ விச் இஸ் கிரேட்டர் தென் ஒரு வேல்யூ, ஏதாவது ஒரு வேல்யூன்னு வச்சுக்கோங்க, மியூ நாட். கிரேட்டர் தென் மியூ நாட் அப்படின்னா இது ரைட் சைல்டு. இதே ஹெச் ஒன் ஈக்குவல் டு மியூ லெஸ் தென் மியூ நாட், லெஸ் தென் வேல்யூ கொடுக்கும்போது இது லெஃப்ட் டெய்ல்டு. இப்போ ரைட் சைல்டு லெஃப்ட் டெய்ல் அப்படின்றது வந்து ஒன் டெய்ல் டெஸ்ட். இதே டூ டெய்ல் டெஸ்ட் அப்படின்னா ஹெச் ஒன் ஆஃப் மியூ இஸ் நாட் ஈக்குவல் டு மியூ நாட். இப்போ ரெண்டையும் சேர்த்து எடுக்கிறோம்ல, அப்போ இதோட பேர் வந்து டூ டெய்ல் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது பேர் டூ டெய்ல் டெஸ்ட். ஸோ மேலே இருக்கிற ரெண்டும் ஒன் டெய்ல் டெஸ்ட். அடுத்தது ப்ரொசீஜர். ஸோ இந்த ப்ரொசீஜர் வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ்ல இதுதான் நம்மளோட 6 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நல் ஹைப்போதசிஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். நல் ஹைப்போதசிஸ்ல என்ன சொல்லுவோம், தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃபரன்ஸ் பிட்வீன் மீன்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். செகண்டு ஆல்டர்னேட் நம்ம டிசைட் பண்ணுவோம். அந்த ஆல்டர்னேட் டிசைட் பண்ணும்போது அது ஒன் டெய்ல் டெஸ்டா டூ டெய்ல் டெஸ்டான்னு சொல்லிடுவோம். தேர்டு லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், எவ்வளோ பர்சன்டேஜ்னு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபோர்த்து டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஜெட் வேல்யூ கால்குலேட் பண்ணணும். ஃபிஃப்த்தில் கம்ப்யூட்டட் வேல்யூவும் டேபிள் வேல்யூவையும் யூஸ் பண்ணி ஹெச் நாட் ரிஜெக்ட் ஆகுதா அக்செப்ட் ஆகுதான்னு பார்க்குறோம். அண்ட் சிக்ஸ்த் ஸ்டெப்பில் இன்ஃபரன்ஸ். இன்ஃபரன்ஸ்ன்றது ஹெச் நாட் இந்த வேல்யூவில் அது அக்செப்ட் ஆகுது, ஹெச் நாட் இந்த வேல்யூவில் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னு எழுதுறது தான் இன்ஃபரன்ஸ். ஸோ இது மட்டும் எழுதுனா கூட போதும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் ரிலேட்டடாக உள்ள டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பாப்புலேஷன், அப்புறம் சாம்பிள். பாப்புலேஷனோட நோட்டேஷன் பேர் பேராமீட்டர், சாம்பிளோட நோட்டேஷன் பேர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறமா ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரர் நமக்கு டூ டைப்ஸ், டைப் 1 எரர், டைப் 2 எரர். ஹைப்போதசிஸ் ரெண்டு டைப், நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ். ஸோ இதெல்லாம் தான் இதுக்கான டேட்டா. இப்போ கொஸ்டின்ல டிஸ்கஸ் அபவுட் இல்லை டிஸ்கிரைப் அபவுட் டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ்னு கேட்டால் இதை எல்லாத்தையுமே நம்ம கோரிலேட் பண்ணி எழுதலாம். 5 மார்க்கில் கேட்டால் அதுக்கேற்ற அளவு டேட்டா எழுதுங்க. 10 மார்க்கில் கேட்கும்போது எல்லாத்தையுமே கோரிலேட் பண்ணி எழுதுங்க. இது வேர்ட் பை வேர்ட் மனப்பாடம் பண்ணாதீங்க, என்னன்னு புரிஞ்சுட்டு அதை வந்து நம்ம எழுதுகிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லார்ஜ் சாம்பிள் டெஸ்ட் பார்க்க போகிறோம்.